பூமியில தன் தாய்க்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர் செய்து முடித்தார். பரலோகத்தில் ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தையை அவர் அங்கே கன்ஃபார்ம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறார். அதனால தான் ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுகிறார். இப்ப இயேசுவும் பிதாவினுடைய சித்தத்துக்கு வந்ததுனால இப்ப தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை பெண்டிங்கா இருக்கிறது, குறைபட்டு இருக்கிறது. அந்த குறைபட்ட காரியத்தை நிறைவேற்ற வேண்டுவதற்காக தான் இயேசுவினுடைய சீடருக்கு இயேசு கிறிஸ்து பொறுப்பை கொடுக்கிறார். எதற்காக இந்த மூன்றாவது வார்த்தை பேசுனா, உங்க குடும்பத்தில் இருக்கிற இந்த சாத்தான் ஆளுகை செய்யக்கூடாது. ஸ்திரீயின் வித்திலை பிறந்த ஒரு மனிதன் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் கிரியை அழிக்க முடியும் என்று அது நன்கு இயேசு கிறிஸ்து தெரிந்தனால தான் அவர் மரியாளுடைய வயிற்றில் பிறந்து அந்த கடமையை நிறைவேற்றினார். இந்த கடைசி தருவாயில் கூட மரியாளை விட்டுவிடவில்லை. மரியாளுக்கு செய்ய வேண்டிய வேலையும் செய்து கொடுத்து முடித்தார். பரம தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர் செய்து முடித்தார். இந்த வார்த்தையின் மூலமாக உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எந்த விதமான பிசாசா இருந்தாலும் ஸ்திரீயின் வித்து மூலமா வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க குடும்பத்தை பாழாக்கிற வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் உடை தெரிந்து அதை விடுதலையாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் மீண்டுமாக இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாவது தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற என் அன்பு கிறிஸ்துவ ஜனங்களுக்கு உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நம்முடைய ஊழியத்தில் உள்ள இணையதள சேனலில் இயேசு கிறிஸ்து முன்மொழிந்த 7 வார்த்தைகளில் 2 வார்த்தையை நாங்கள் வீடியோவாக பதிவு செய்து இணையதளத்தில் வெளியிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த 2 வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் பார்த்து பயன்பெறும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இயேசு பேசின மூன்றாவது வார்த்தை தான் உங்கள் மத்தியில் நான் பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்க ஆயத்தமாக. இந்த வார்த்தை எல்லாருக்குமே ஒரு பழகின வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து மூன்றாவது வார்த்தை என்று சொன்னாலே அவங்க தாயை குறித்து தான் சொன்னார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது மாத்திரம் அநேக பிரசங்கிமார்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இப்ப மரிக்க போகிறார், இந்த பொறுப்பை யோவான் இடத்துல கொடுத்து தன் தாயை பார்த்துக்கணும் என்று ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனார் தான் எல்லாரும் பிரசங்கித்திருப்பார்கள். ஒரு சிலர் தன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணின்று கட்டளை இருக்கிறது, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படித்தார் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசினார் என்று அநேக பேர் சொல்லுறதை நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த 2024 வருடம் வரலும். ஆனா எனக்கு தேவன் சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலிருந்து கற்றுக் கொடுத்தது தான் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். நீங்கள் வேதத்தின் அடிப்படையிலிருந்து இந்த செய்தியை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஸ்கிப் செய்திடாதீங்க, முழுவதுமாக கேளுங்கள். ஒரு புதுவிதமான காரியத்தில் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். விசேஷமாக சுவிசேஷ புஸ்தகத்தில் யோவான் சுவிசேஷம் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். 27ஆம் வசனம், பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் சேற்றுக் கொண்டான் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், மரிக்கும் தருவாயில இருக்கிறார். அந்த மரிக்கும் தருவாயில இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வார்த்தையாக பேசுகிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையை கீழே நின்று கொண்டிருக்கிற அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, சேவகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, மற்றும் தெருவில் போகிறவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, மற்றும் சிலுவையின் கீழாக நின்று கொண்டிருக்கிற இயேசுவின் தாய் மற்றும் சகோதரிகள் எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து தன் தாயை பார்த்து ஒரு வார்த்தையை பேசுகிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இயேசுவோடு அநேக கூட்ட மக்கள் இருந்தாங்க, சீடர்கள் இருந்தாங்க. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான். மிச்சம் 11 பேர் இருந்தாங்க. ஆனா 11 பேருமே இந்த இடத்துல இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க முடியல. ஒரே ஒரு சீஷன் மட்டும் தான்
இயேசுவின் தாயோடு இருந்தான் என்று இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க, இந்த உலக வழக்கத்தின் பிரகாரம் நல்ல ஒரு அரசியல் தலைவரோ அல்லது குடும்பத்தோடு நெருங்கி பழகிற அநேக நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த நெருங்கி பழகின நண்பர் இழந்து விட்டாலோ, அந்த தலைவர் இழந்து விட்டாலோ, எல்லாரும் தலைவரே போயிட்டாருங்க, இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த டெத் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க, அல்லது சாவுக்கு வந்துட்டு உடனே என்ன செய்வாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல யோவான் அப்படி செய்ததை நம்ம பார்க்க முடியல. யோவான் என்ன செய்கிறான்? இயேசுவின் தாயக மரியாளோடு கூட நிற்கிறா. யாருமே அவங்களுக்கு துணையா இல்லை, யோவான் தான் துணையா இருக்கிறா. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவின் தாயின் மீது ஒரு மிகவும் கரிசனை உள்ளவனா இருக்கிறான் என்று இந்த யோவானை நான் நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, இயேசுவை எந்த அளவுக்கு நேசிச்சானோ அதே அளவுக்கு தான் இயேசுவின் தாயும் யோவான் நேசித்திருப்பான் என்று நான் நம்புறேன். ஏன்னா என் கூட ஊழியத்தில் அநேக வாலிப சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. அநேக பேர் உண்மையாக நல்லா பேசுவாங்க, என்னுடைய மனைவியிடத்தில் பேசுவாங்க, பிள்ளையிடத்தில் பேசுவாங்க. ஆனால் ஒரு சில மாத்திரம்தான் நான் இந்த இடத்துல இல்லைனாலுமே என் குடும்பத்தை மிகவும் அதிகமாக நேசிப்பேன். கண்டிப்பான நான் உங்கள் குடும்பத்தில் போய் பார்க்கிறேன், உடனே செய்கிறேன். என்னுடைய தாய் தகப்பனும் கூட அநேக வாலிபர்கள் என் கூட இருந்தாலும் எல்லா வாலிபரும் தொடர்பு கொள்ள மாட்டாங்க, ஒரு சில வாலிபரை. ஏன்னா இந்த வாலிபனை கூப்பிட்டா நம்முடைய குடும்பத்துடைய சூழ்நிலை நன்கு அறிஞ்சிருக்கிறா, இவன் கண்டிப்பா இந்த உதவி செய்வான் என்று என்னுடைய தாய் தகப்பனும் அறிந்தது போலதான் இயேசு கிறிஸ்துவும் யோவானை குறித்து நன்கு அறிந்திருப்பான். ஏன்னா வேதத்தில் போடப்பட்டிருக்குது, தன் தோளின் மேலே சாய்ந்திருந்த அன்பான சிஷ்யன் போடப்பட்டிருக்குது. அப்ப இயேசுவையும் மிகவும் அதிகமாக நேசிச்சிருப்பான். அதே போல இயேசு எப்படி தன் குடும்பத்தை நேசிக்கிறோ, தன் குடும்பத்தை போலவே யோவான் மரியாளையும் கூட பிறந்த சகோதர சகோதரியும் நேசித்திருப்பார் என்று நான் விசுவாசித்திருக்கேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவான் இடத்துல அந்த பொறுப்பை கொடுக்கிறார். நீ என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து என்னுடைய தாயை நீ பொறுப்பா பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல கொடுக்கிறார். அதே மாதிரி யோவான் சொல்லுகிறார், உன்னுடைய தாயை நீ எப்படி பார்த்து கொள்வியோ அதே போலதான் மரியாளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்துல அம்மா என்று இயேசு கிறிஸ்து கூப்பிடல, ஸ்திரீயே என்று போடப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஸ்திரீயே என்று போடப்பட்டிருக்கிறது. வேதத்துல சுவிசேஷ புஸ்தகத்துல எல்லா இடத்திலும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய துவங்கும் போது கூட கானாவூர் என்ற கல்யாணத்துல திராட்சரசம் குறைபட்டது. அப்பொழுது அந்த வீட்டருக்கு சொல்றாங்க, உன் மகனிடத்துல போய் சொல்லுங்க திராட்சரசம் குறைபட்ட. சொல்லும் போது இயேசுவின் தாய் வந்து இயேசுவினிடத்துல சொல்றாங்க, திராட்சரசம் குறைபடுகிறது, ஏதாவது அற்புதம் பண்ண. ஏன்னா மரியாளுக்கு நல்லா தெரியும் இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் போது சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, மரியாளே உனக்கும் எனக்கும் என்ன. அந்த இடத்துல போடப்பட்டது ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன. அந்த இடத்துல டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறா. மரியாள் வந்து தன்னுடைய பிள்ளை என்ற உரிமையில வந்து பேசுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருந்து அந்த இடத்துல மரியாளுக்கு பதில் கொடுக்கிறார், உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த இடத்துல கடவுளுடைய குமாரனாக ரெப்ரசன்டேட்டாக வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே காத்து கொண்டிருக்கிறாங்க. சீஷர் சொல்றாங்க, உங்களுடைய தாயும் சகோதரரும் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு சொல்றா, என் தாய் யாரு, என் சகோதரர் யாரு, என் ஊழியத்தில் இருக்கிற நீங்க தான் தாய் சகோதரர் என்று இயேசு கிறிஸ்து அங்கேயும் அழித்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். இந்த இடத்திலும் தாய் என்ற ஒரு பாசத்துல அங்கு நிற்கும் பொழுது அந்த இடத்துல தன் தாய்க்காக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் செய்யவில்லை. அங்கெல்லாம் செய்யாத கடவுள் இங்க மாத்திரம் செய்வாரா? கண்டிப்பா இருக்குது. ஏன்னா அவர் கடவுள். அந்த கடவுள் மனிதனாக செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்ய வேண்டும், கடவுளாக செய்ய வேண்டிய காரியத்தையும் செய்ய வேண்டும். இப்போ கடவுளுக்கு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும் பொழுது அப்போ மனிதனாக இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கிறாரா? கண்டிப்பா இருக்கிறாத நான் சொல்ல முடியும். ஏன்னா யூதருடைய கலாச்சாரம் பிரகாரம் ஒரு தாயையோ தகப்பனையும் நேசிக்க வேண்டும். மோசேயோட 10 கட்டளை ஒரு கட்டளை என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ணுவாயாக. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தாயை கைவிட்டு போகிற ஒரு சூழ்நிலை போல இருக்கிறது என்றுதான் அநேக பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அநேக பேர் சொல்லுகிறது கூட கேட்க முடியாது. இயேசு கூட பிறந்த சகோதரர் இருக்கிறாங்களேப்பா, சகோதரி இருக்கிறாங்களே, அவங்க பார்க்காதவா இவங்க யோவான் பார்த்துருவான் என்று ஒருவேளை நீங்க கேள்வி வைக்கலாம். நான் உங்கள் மத்தியில் ஒரே ஒரு கேள்வியை வைக்கிறேன். யூதருடைய கலாச்சார பிரகாரம் 30 வயது வரையிலும் ஒவ்வொரு
வாலிபனும் சகோதரியும் குழந்தைதான் என்று வேதம் போடப்பட்டிருக்கிறது. 30 வயது என்றைக்கு அடைகிறார்களோ அன்றைக்கு தான் அவர்கள் புருஷர்கள் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து 30 வயதுக்கு அப்புறம் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அந்த 3 வருடங்கள் தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். 30 வயது வரலும் அவர் தன் தாய்க்கு அடங்கி இருந்தார் போடப்பட்டிருக்கிறது. இப்போ வேதத்தின் பிரகாரம் பார்க்கும்போது அவங்க கூட பிறந்த சகோதரர்களாம் ஒருவேளை 30 வயது ஆகாமல் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு ஒருவேளை 28 வயதோ 29 வயதோ அல்லது 27 வயதா கூட இருக்கலாம். அதனால தான் அந்த பொறுப்பை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்களும் ஒரு சிறு பிள்ளைகள் தான். இப்ப தாயும் இருக்கிறாங்க, கணவர் இல்லாதபடி ஒரு விதவையான சூழ்நிலை இருக்கிறாங்க. இப்ப இயேசுவும் பிதாவினுடைய சித்தத்துக்கு வந்ததனால இப்ப தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை பெண்டிங்கா இருக்கிறது, குறைபட்டு இருக்கிறது. அந்த குறைபட்ட காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இயேசுவினுடைய சீடருக்கு இயேசு கிறிஸ்து இந்த பொறுப்பை கொடுக்கிறார். எவ்வளவு காலங்கள் என்று நமக்கு வேதத்தில் போடப்படல, ஆனா குறுகிய காலத்துல தான் அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஏன்னா அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் மற்ற நடவடிக்கைகளை பார்க்கும்போது யோவானுக்கு ஒரு பெரிய வேலை இருந்தது. எழுப்புதல் காலத்துல உபத்திரவ காலத்திலும் அநேக காரியங்கள் இருந்த பொழுது கூட யோவான் தன்னிச்சையாக தான் ஊழியம் செய்து போடப்பட்டார். இயேசுவினுடைய தாய் கூட இருந்தாங்க என்று எங்கேயும் போடப்படவில்லை. உபத்திரவ காலத்துல கூட இயேசுவினுடைய தாய் கூட இருந்தாங்கன்னு போடப்படவில்லை. அவங்க வேலையை பார்த்தாங்க. யோவான் தன்னுடைய ஊழியத்தை செய்தார் என்றுதான் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் யோவானுக்கு என்ன நடந்தது நம்ம எல்லாருக்குமே வேதத்தில் போட்டிருக்கிற பிரகாரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ குறுகிய காலத்துல தான் இந்த பொறுப்பை யோவானிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, இப்போ தன் பிள்ளையாக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் மனிதனாக முடிச்சு விட்டார். அப்போ பிதாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலைன்னு ஒன்று பெண்டிங் இருக்கிறது. அந்த வேலையை செய்ய தான் இந்த இடத்துல அவர் காத்து கொண்டிருக்கிறார். என்னன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று முதலாவது சொன்னார். இந்த இடத்துல ஸ்திரீயே என்று ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், உங்களுக்கு நான் வேதத்தை நன்கு படித்திருந்தால் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உனக்காக வாசிக்கிறேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலாய் நசுக்குவாய் என்றார். இந்த இடத்துல ஏவாள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யார் இடத்துலனா சர்பத்தின் இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவள் வித்து என்றால் யார் சொல்லுங்க? மரியாள். அப்போ மற்றும் ஸ்திரீயின் வித்து என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் XY என்று சொல்வார்கள். இந்த 2 காரியமும் செய்தாதான் ஒரு பிள்ளை ஒரு பெண்ணுடைய வயிற்றில் பிறக்க முடியும். ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் மரியாளுக்கு குழந்தை பிறக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஸ்திரீயின் வித்து என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த இடத்துல சாத்தான் இடத்துல சொல்லுகிறாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரதானமான வேலைன்னா, ஏதோ குழந்தையை மாத்திரமல்ல, ஸ்திரீயின் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும். அந்த பிள்ளையினுடைய வித்து தான் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று தேவன் இந்த இடத்துல ஒரு கட்டளை வைக்கிறார். அப்போ பிசாசு பார்க்கிறான், என்னன்னா ஸ்திரீயின் மூலமாக பிறந்த ஒரு வித்து இருக்கிறதுல அதுதான் கடவுள் ஆகிய இயேசு கிறிஸ்து என்று நன்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல இந்த சிலுவையில் ஸ்திரீக்கும் இயேசுக்கும் ஒரு பிரிவினை வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மரியாளை பார்த்து ஸ்திரீயே என்று சொல்லுகிறார். அப்போ முதலாவது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்து முடித்து விட்டார். இப்போ பிதா பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்திரீயின் மூலமாக பிறந்த இயேசுதான் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் வல்லமையை அழிக்கக்கூடிய வேலையை இந்த இயேசு கிறிஸ்து செய்ய முடியும் என்று ஒரு கடமையை அவரிடத்தில் வைக்கிறார். அதனால தான் ஒரு மனிதனாக இருந்து செய்ய வேண்டிய காரியத்தையும் செஞ்சிட்டார். ஸ்திரீயின் வித்துல பிறந்த ஒரு தேவனுடைய குமாரன் தான் பிசாசுனுடைய தலையை நசுக்க முடியும் என்று அவர் தேவனிடத்திலிருந்து சில காரியத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். அப்போ பூமிக்குரிய தாயாகிய மரியாளுடைய வேலையை முடிச்சிட்டாரு. பரலோகத்துடைய தகப்பன் பிதா அந்த வேலையும் அவர் செய்து முடிச்சிட்டார். என்ன செஞ்சோம்னா, ஸ்திரீயின் வித்து தான் பிசாசின் தலையை நசுக்க முடியும்.
ஸ்திரீயின் இடத்துல பிறந்தோம் தான் பிசாசின் தலை நசுக்க முடியும். ஸ்திரீயின் வித்து இந்த பூமியில யாருமே ஸ்திரீயின் வித்துல பிறக்க முடியாது. அன்லெஸ் இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேற யாரும் பிறக்க முடியல. அதனாலதான் பிசாசு பார்த்தா என்னடா மூணாவது வார்த்தை பேசுறான்னு. மூணாவது வார்த்தை தான் பிசாசுக்கே ஒரு அழிவுள்ள ஒரு வார்த்தையா இருக்கிறது. பிசாசை அழிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. அவர் மரியாளுக்கும் நிறைவேற்றினா பிதாவாகிய தேவனுக்கும் அந்த வார்த்தையை நிறைவேற்றி இந்த மூன்றாவது வார்த்தையின் மூலமாக பிசாசுக்கு புரிய வச்சிட்டார். ஸ்திரீயின் வித்து யார் தெரியுமா? இயேசுதான் ஸ்திரீயின் வித்து. இவர்தான் உன்னுடைய தலையை நசுக்கி உன்னுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற இந்த உலகத்தை மீட்டெடுக்க வந்திருக்கிற தேவன் குமாரன். பிசாசு நினைச்சா இவர் சிலுவையில் அரைஞ்சிட்டோம், அவ்வளவுதான், இவரோட சாப்டர் முடிஞ்சிச்சு, இவர் சாக போகிறாரு, இவரால தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என்று. ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி கொண்டதார். முதலாவது வார்த்தையில் என்ன செய்தார்? பிதாவே இவர்களை மன்னிங்க. அப்ப யார் இடத்துல பேசுகிறார்? மேலே பார்த்து பேசுகிறார். தேவனிடத்துல பிதாவே இவர்களை மன்னிங்க. அது சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. ரெண்டு சிலுவையில இப்படி கையை வச்சுக்கிட்டு காலில காணி அடிச்சுட்டு பேசணும்னா, இப்ப சாதாரணமாக நான் நல்லா நின்று பேசும்போதே நல்லா கத்தி என்னால பேச முடியல. அப்ப சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது எப்படி உறக்க சத்தமாக பேசுற பிதாவே இவர்களை மன்னிங்க. அது பூமியில இருக்கிற மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பரலோகத்துல அதை கிராண்ட் பண்ண வேண்டும் என்று பிதாவிடத்துல பேசுகிறார். இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு பாவத்தினால கல்வாரி சிலுவையில் கல்லறைகள் என்று சொல்லப்படும் ரெண்டு மனிதர்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில உன் வாழ்க்கை முடியல, பரலோகத்தில் உனக்கான ஒரு இடத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்திலையும் பரலோகத்தை குறித்து ஒரு சம்பந்தப்படுத்துகிறார். இந்த மூன்றாவது வார்த்தை தான் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத இருக்கிறது. ஆனா நான் சொல்ற ஒரு சம்பந்தம் இருக்கிறது. பூமியில தன் தாய்க்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர் செய்து முடிச்சார். பரலோகத்துல ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தையை அவர் அங்க கன்ஃபார்ம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறார். அதனாலதான் ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுகிறார். ஸோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது எதற்காகனா, எதற்காக இந்த மூன்றாவது வார்த்தை பேசுனா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த சாத்தான் ஆளுகை செய்யக்கூடாது. ஸ்திரீயின் வித்திலை பிறந்த ஒரு மனிதன் தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் கிரியை அழிக்க முடியும் என்று அது நன்கு இயேசு கிறிஸ்து தெரிந்தனால தான் அவர் மரியாளுடைய வயிற்றில் பிறந்து அந்த கடமையை நிறைவேற்றினார். இந்த கடைசி தருவாயில கூட மரியாளை விட்டுவிடவில்லை. மரியாளுக்கு செய்ய வேண்டிய வேலையும் செய்து கொடுத்து முடித்தார். பரம தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அவர் செய்து முடித்தார். இந்த வார்த்தையின் மூலமாக உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எந்த விதமான பிசாசா இருந்தாலும் ஸ்திரீயின் வித்து மூலமா வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க குடும்பத்தை பாழாக்குற வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் உடை தெரிந்து அதில் விடுதலையாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். விசுவாசிங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய இந்த ஜெபிக்க ஆயத்தமா? கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்புள்ள தகப்பனே, அப்பா, இந்த மூன்றாவது வார்த்தையை போல ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னது போல இந்த மூன்றாவது வார்த்தையில தகப்பனே, தன் தாய்க்கு செய்ய வேண்டிய சில காரியங்களை இயேசு கிறிஸ்து எப்படி செய்தது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய காரியங்கள், தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, தன்னை நேசிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் மிகவும் அதிகமாக நேர்த்தியா செய்து முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை என்னதான் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலோ அவர்கள் தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து முடிக்க, தன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல தேவனுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தையும் செய்து முடிக்கலாம் மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி ஸ்திரீயின் வித்துக்கு பகை உண்டாக்குவேன், அவர் உன் குதிங்காலை நசுக்குவா என்ற வார்த்தையின் பிரகாரம் இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பிசாசானுடைய ஆளுகைக்குள்ளாக ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை ஆண்டவரே சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை கத்த தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மூன்றாவது வார்த்தையின் மூலமாக நாங்கள் தாய்க்கு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும், பிதாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்கலாம். எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். அன்பு தேவ ஜனங்களே, நிச்சயமாகவே இந்த மூன்றாவது வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மிகவும் ஆசமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நாளை தினத்தில் மற்ற ரிமைனிங் சொல்ல போகிற வார்த்தைகளை கேளுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.